ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மௌனம் பேசியதே. ஆல்ரெடி சின்ன குழந்தைங்கள ப்ரீகேஜி எப்போ ஜாயின் பண்ணுறது, எல்கேஜி எந்த ஏஜில் ஜாயின் பண்ணுறது, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எந்த ஏஜில் ஜாயின் பண்ணணும்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டும் பகலும் கண் முழிச்சு படித்து 12th எக்ஸாமை நல்லபடியாக முடிச்சிருப்பீங்க. அப்பாடா, இன்னமேட்டு கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய வேலையே இல்லைப்பா, ஜாலியாக இருக்கலாம் நினைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வரும், ஒரு குழப்பம் வரும். நெக்ஸ்ட் எந்த காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணலாம், எந்த கோர்ஸ் எடுக்கலான்னு வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். 10 விஷயமும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுங்க, உங்களோட டிகிரிக்கான காலேஜை சூப்பராக நீங்களே செலக்ட் பண்ணிடலாம். சூஸ் த கோர்ஸ் ஆஃப் யுவர் இன்ட்ரெஸ்ட். ஆமாங்க, உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்குரிய கோர்ஸ் தான் நீங்கள் எடுத்தாகணும். பேரண்ட்ஸ்க்காகவோ இல்லை மற்றவங்களுக்காகவோ செலக்ட் பண்ணால் அது கண்டிப்பாக சரி வராதுங்க. படிக்க போகிறது நீங்கள் தான். செகண்ட் ஒன், எங்கே படிக்க போகிறோம், இந்தியாவிலையா இல்லை ஃபாரின் கண்ட்ரீஸ்லையான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக யூஜி வந்து இந்தியாவிலே பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அப்போ தான் உங்களோட பேஸ்மெண்ட் நல்லா இருக்குங்க. கோர்ஸ் படிக்கணும்னு செலக்ட் பண்ணிட்டீங்க, எங்கே படிக்கணும்னு செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அடுத்து வந்து எந்தெந்த காலேஜ் அதுக்கு அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த காலேஜோட சிலபஸ் எந்த மாதிரி இருக்குது, ரிசர்ச் அண்ட் ஃபேக்கல்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று, கிராஜுவேஷன் அவுட்கம். எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷனில் செலக்ட் ஆகி போகிறாங்க, அவங்களோட ஆவரேஜ் சேலரி எவ்வளோ என்னன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, ஸ்கூல் லைஃப்பில் எப்படிங்க சிபிஎஸ்சியில் படிக்கணுமா இல்லை ஐசிஎஸ்சியில் படிக்கணுமா இல்லை மெட்ரிக்கில் படிப்புமா டிசைட் பண்ணுவோம்ல, அது போல் இங்கேயும் பண்ணணுங்க. காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா என்ஏஆர்எஃப், என்ஏஏசி, விஜிசி, ஏஐசிடிஇ, என்பிஏன்னு பல போர்டு இருக்குங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க காலேஜில் ஸ்காலர்ஷிப் அவைலபிளாக இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், பிளேஸ்மெண்ட்டுங்க. ஒரு காலேஜில் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் போயிருக்காங்கங்கிறதையும் பார்க்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டிஸில் லேப்லாம் எப்படி இருக்குது, அங்கே ஈவெண்ட்டெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கிறதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், செமினார் அண்ட் வெபினாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறது கண்டிப்பாக இது ரெண்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் செலக்ட் பண்ணிக்க காலேஜில் இன்டர்ன்ஷிப்லாம் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் சொன்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் செக் பண்ணி பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களோட சீனியர்ஸ் கிட்ட செக் பண்ணிக்கோங்க. அவங்கள்ட்ட கன்சிடர் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. ஏ டு இசட் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் செலக்ட் பண்ணி நல்லபடியாக படித்து டிகிரி வாங்கி லைஃப்பில் சந்தோஷமாக இருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.